ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு அந்த ஆதாரத்தை எப்படியாச்சும் நம்ம அப்பா கிட்ட காட்டணும். அப்போ தான் நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியும். நம்ம அம்மா வந்து எந்த தப்பையுமே பண்ணாமல் எதுக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இருந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட முதல்ல வந்த உடனே அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறா. ஏன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அம்மாவை அப்படின்றது அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால தான் அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் இருந்துக்கிட்டு ஏம்மா இப்படி அடி வாங்கி சாகிற, தயவு செஞ்சு கொஞ்சமாக சாப்பிடுமா, என்னதான் இருந்தாலும் நானும் உன்ன மாதிரி ஒரு தாய் தாம்மா, ஒரு குழந்தையோட அம்மான்றத புதியில் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கறதுக்காச்சும் உடம்புல தெம்பு வேண்டாமாம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்க, இல்லைங்க எனக்கு வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா நான் உன்னோட நல்லதுக்கு தானேம்மா சொல்கிறேன், ஏம்மா இப்படி கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டால், ஏன்டி அவள் தான் சாப்பிடலன்னு சொல்கிறாளா விட, அவளுக்கு அப்படியே கெஞ்சிட்டு வேறு இருக்கணுமோ, அடிக்கிற அடியில் கொடுக்குற விதத்தில் கொடுத்தா நல்லா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு லத்தியோட உள்ளே வராங்க. அந்த லத்தியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு என்ன ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் நம்ம காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே கேட்கறது விஜய்க்கு கேட்டுருச்சு. என்னவோ அவர் குடுகுடுன்னு ஓடி வராரு. வந்து போலீஸ்காரங்களாம் விரல விடுறாரு. ஏன் மேடம் நீங்கள் எதையுமே தெரியாமல் தான் எப்போவுமே பண்ணிட்டு இருக்கீங்க, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் மனைவி எந்த தப்பும் பண்ணல, அவன் மேலே அபாண்டமாக பழி போட்டவங்களால இப்போ வந்துக்கிட்டு படாத பாடுபட்டுருக்கா. சரி அவள் படாத பாடுபடுறாளே, அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணலான்னு பார்த்தா அதையும் நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. சரி அதை விடுங்க, இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டினா அப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது அவங்களுக்கு. மல்லி அந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ரேணுகா தான் அந்த மல்லியோட தாலியை வந்து போய் பிடுங்கியிருக்காங்க. அப்போ கை தவறி இவங்களே தான் கீழே விழுந்தாங்களே தவிர அவங்க அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. அவங்க கை ஒரு துளி கூட ரேணுகா மேலே படவே இல்லை. இது எல்லாருமே தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருது. ஆனாலும் இது தெல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக இவங்க இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு லம்பாக ஒரு அமௌண்ட்டை தேர்த்திக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை, மல்லியை வந்து ஒழிச்சு கட்டிட்டா அந்த இடத்துல நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற ஒரு கிறுக்கு முறுக்கான ஒரு வேலையை செஞ்சவ தான் இந்த சுடரும். அது யாருக்குமே இதுவரை தெரியாததுனால இவன் மயக்கத்தில் இருக்கிறதுனாலையும் இப்போதைக்கு அடுத்து என்ன மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாருமே ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்காங்க. மல்லிக்கு நல்லாவே தெரியும் அவள் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஏன் அந்த உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுடரை வந்து ரேணுகான்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஒரு பாசத்தை வச்சு அள்ளி தெளிச்சிருக்காரு இந்த விஜய். அதனால் அவரை வந்து எந்த விதத்துலையும் நம்ம முட்டாளாக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இந்த சுடரை கையுங்களமாக பிடிச்சி கொடுக்கணும். ஏன்னா இவன் எந்த நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா. அதனால் உடனே நிஷா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு விஜய். இங்கே நடந்தது எல்லாமே ஒரு தற்செயலானது, ரேணுகா தான் போய் தடி மாதிரி கீழே விழுந்திருக்காளே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஆதாரத்தை அனுப்ப, எனக்கு இது எதுவும் ஏஐ வீடியோ மாதிரி தெரியுது, இதெல்லாம் நீங்களே செட் பண்ணி வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒழுங்கு மாதிரியே உண்மையாக சொல்லுங்கள், யார் யாரும் இதுக்கு உடந்த என் அக்காவை ஒழிச்சு கட்டிட்டு அந்த மல்லி கூட நீங்கள் சேர்ந்து வாழணுன்னு இப்படி பண்ணீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என் அக்காவுக்கு ஒரு ஃபேவராக ஏதோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போவும் அந்த மல்லியை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் வந்து பாடுபடுறீங்களே தவிர மற்றபடி என் அக்காவுக்காக நீங்கள் எதையும் செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, முட்டாள் மாதிரி பேசாத, நான் ரேணுகாவையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான் மல்லியை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்லிக்கு தான் ரொம்பவே க்ளோஸாக இருக்கா ரேணுகா. வேறு யார் பேச்சையும் அவள் கேட்கவும் மாட்டாள், வேறு யாரோடையோ அவள் வந்து அவ்வளோ அட்டாச்சாகவும் இருக்க மாட்டாள். அதனால தான் அவளுக்காக தான் இப்போ எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது தெரியாமல் நீ என்னவே குத்தம் சொல்லிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை குத்தம் சொல்லியே பழகிட்ட பற்றியா. அதனால தான் உனக்கு எல்லாமே தப்பாக தெரியுது. இனிமேலும் அதை பற்றி யோசிக்காமல் ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத கேளு, யார் என்ன பண்ணாலும் சரி நீ மட்டும் உன்னுடைய இதில் வந்து மாறாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எப்போவுமே நீ தப்பு பண்ண மாட்ட, எப்போவுமே இல்லை நீ எதுலையுமே தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன் மேலே இருக்கிற தப்பான ஒரு குற்ற உணர்ச்சியை குற்றப்பழியை நான் எப்படியாச்சும் தீர்த்து வருவேன், அதை எப்படியாச்சும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வீடியோ ஆதாரத்தை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி மல்லிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்றாரு. இனிமே என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தாலும் இவங்களோட தலையை சுற்றிட்டு இருக்க இந்த சுடர் இருக்கா இல்லையா, அவள் என்றைக்குமே இவங்கள ஒழுங்காக வாழவே விட மாட்டா. அது தெரிஞ்சும்
ஏன் அவளை கூட வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது, இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு அந்த உண்மை தெரியாது இல்லையா? மல்லி அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.